ராமு, ராமு, இங்க பாருப்பா. சொல்லுங்கப்பா, என்ன ஆச்சு? என்னால முடியலப்பா, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. வாப்பா வீட்டுக்கு போலாம். நீராகாரம் எதனா சாப்பிட்டு வரலாம்ப்பா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, வெயில் அதிகமா இருக்கு, உங்களால முடியாதுன்னு. நீங்க தான் என் பேச்சை கேட்கவே இல்லை. அது எப்படிப்பா, நீ தனியா கஷ்டப்படுற, என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் உன் கூட வந்தேன். சரி வாப்பா, போயிட்டு எதனா சாப்பிட்டு வரலாம். இல்லப்பா, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். உன்னால தனியா முடிக்க முடியாதுப்பா, நான் சொல்றதை கேளு. வா, போயிட்டு வெயில் கொஞ்சம் குறையட்டும், அப்புறமா வந்துடலாம். இவர் பேரு ராமையா. ராமையாக்கு ஒரு சின்ன குடும்பம் இருக்கு. மனைவி பேரு லதா. அப்புறம் அவருக்கு ரவி மற்றும் மீனான்னு 2 பசங்க இருந்தாங்க. ராமையாக்கு கொஞ்சம் சொந்தமான நிலம் இருக்கு. அந்த நிலத்துல ராமையா தன்னோட பையன் ரவியும் விவசாயம் பண்ணிட்டு வந்தாங்க. வாங்க வாங்க, என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? வயல்ல வேலைலாம் முடிஞ்சதா? அம்மா, நான் தான் காலையில போகும்போதே சொன்னேன்ல, இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்குன்னு. இவரு கேட்கவே இல்லை. இப்ப பாருங்க, என்னையும் வேலை செய்ய விடல. வெயில் அதிகமா இருக்கு, வா வீட்டுக்கு போலான்னு கூட்டிட்டு வந்துட்டாருமா. நான் தான் உங்களை போக வேணான்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு போய் கஷ்டப்படுறீங்க? வீட்லயே இருங்க, எல்லாமே நம்ம பையன் ரவி பார்த்துப்பான். லதா, ரவி மட்டும் தனியாக கஷ்டப்படுவான்னு தான் நான் போனேன். ஆனால் அந்த வெயில் என்னை பாடா படுத்துது. சரி சரி விடுங்க, வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடலாம். எல்லாரும் சாப்பிட்டு இருந்தப்போ லதா இப்படி கேக்குறா, ஏப்பா ரவி, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை இருக்கா இல்லையா? சொல்லு, வேற யாருன்னா காதலிக்கிறியா? அம்மா, ஏன் இப்படி கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ இருக்க நிலைமைக்கு வேணாம்னு இருக்கேன். அதுவும் இல்லாமல் தங்கச்சி வேற இருக்கா. அவளுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டா நான் நிம்மதியாக கல்யாணம் பண்ணிப்பேன். அண்ணா, எனக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு பண்ணா உனக்கு இன்னும் 10 வருஷம் ஆகும். அதுக்குள்ள உனக்கு வயசே ஆகிடும். அப்பா மாதிரி முடியெல்லாம் நரைச்சிடும். வாய் தாண்டி உனக்கு. என் பையனுக்கு என்ன குறைச்சல்? அவனுக்கெல்லாம் ஒன்றும் நரைக்காது. நீ இவளுக்காகலாம் வெயிட் பண்ணாதடா, நீ முதல்ல பண்ணிக்கோ. அம்மா சொல்கிறது தான்ப்பா கரெக்டு. நீ மீனக்காகலாம் வெயிட் பண்ண வேணாம். அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு இன்னும் வயசு இருக்கு. நாங்கள் உங்களுக்கு கூடிய சீக்கிரமாகவே பொண்ணு பார்க்க போகிறோம்ப்பா. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். இந்த அறுவடையாச்சும் நல்லபடியாக முடியட்டும். முடிஞ்சதுன்னா கொஞ்சம் பணம் வரும், அதை வச்சு பிரச்சனையை முடிச்சுட்டு நிம்மதியாக பண்ணிக்கிறேன். ராமையா குடும்பம் அறுவடைக்காக காத்துட்டு இருந்தாங்க. அறுவடையும் நல்லபடியா முடிஞ்சது. அம்மா, இந்தாங்கம்மா, இந்த வாட்டி நல்ல லாபம் வந்துச்சு. செலவெல்லாம் போக மீதி பணம்மா. சரி சரி, அதான் அறுவடையெல்லாம் முடிஞ்சிருச்சுல, நாங்க உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்கோம். அதுக்குள்ள பொண்ணே பார்த்துட்டீங்களா? என்னம்மா சொல்றீங்க? என்ன கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்க விடவே மாட்டீங்க போல. உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இல்லாம இருக்காரு? நாங்க சந்தோஷமா வாழலையா? சரி, பொண்ணு யாருன்னு சொல்லு பார்க்கலாம். எனக்கு எப்படிமா தெரியும்? நீங்க தானே போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. நம்ம வெண்ணிலா தான் உனக்கு பார்த்த பொண்ணு. அம்மா, என்ன சொல்றீங்க? நம்ம வீட்டுக்கு கூட வந்து பூ கொடுப்பாளே அந்த பொண்ணா? அவ ரொம்ப குண்டா இருப்பாளேம்மா. வாயாடி வேற, உங்ககிட்ட அவ்வளோ வாயாடுவா. இப்ப அவளை போய் பார்த்துருக்கீங்க? அவ வாயாடினாலும் நல்ல பொண்ணுப்பா. அவங்க அப்பா வேற இல்ல, உடம்பு சரியில்லாத அம்மா வச்சுட்டு பூ வித்துட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டு வரா. நல்ல பொண்ணு. நீ குண்டா இருக்காலாம் பார்க்க வேணாம், அவ குணத்தை பாருப்பா. என்னமோ சொல்றீங்க, நீங்க சொன்னா கரெக்டா தாம்மா இருக்கும். நான் அவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வெண்ணிலாவை ரவிக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அன்னைக்கு ராத்திரி வெண்ணிலா ரவி வீட்டுக்கு வந்தா. என்ன சோகமா இருக்க? உங்க அம்மாவையே நினைச்சிட்டு இருக்கியா? ஆமாங்க, எங்க அம்மாவை தனியாவே விட்டுட்டு வந்துட்டேன். அதை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பக்கத்துல தானே இருக்காங்க, போய் தினமும் பார்த்துட்டு வா. அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுத்துட்டு வா. முடியலன்னா இங்கேயே கூட்டிட்டு வந்துரு. அது இருக்கட்டும், நீங்க என்ன ரொம்ப குண்டா இருக்க வேணான்னு சொன்னீங்களாமே? இல்லையே, அப்படி சொல்லவே இல்லையே. யாரோ உன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. நீ ஒன்றும் அவ்வளோ குண்டுலாம் இல்லைம்மா. அப்படி மட்டும் சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். எனக்கு குண்டுன்னு சொன்னா சுத்தமா பிடிக்காது. அப்படி மட்டும் சொல்லாதீங்க, அப்புறமா எனக்கு ரொம்ப கோவம் வரும். நானே உடம்ப குறைச்சிடுவேன், சரியா? ரவிக்கும் வெண்ணிலாக்கும் திருமண வாழ்க்கை நல்லபடியா போச்சு. வெண்ணிலாக்கு பூ விற்கிறதுல வருமானம் தன்னோட அம்மா மருந்து செலவுக்கே போயிடுது. வெண்ணிலா தன்னோட கணவருக்கு எதனா உதவணும் முடிவு பண்ணா. ஏங்க, நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு யூடியூப் சேனல் தொடங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோங்க. அதுல சமைக்கிற வீடியோ போடலான்னு இருக்கோம்.
என்ன சொல்கிற? உனக்கு பூ விற்கிறதும் வீட்டு வேலையுமே உனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ எதுக்கு அதெல்லாம்? உனக்கு கரெக்டாக இருக்குமா? இல்லைங்க, அதுல போட்டா பணம் வருமாங்க. நம்ம வீட்டுக்கு காசு கொடுத்தா மாதிரியே இருக்கும். வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க. ரவியும் ஒத்துக்கிட்டான். வெண்ணிலா முதல் வீடியோ எடுக்க எல்லா ஏற்பாடும் பண்ணா. எப்படியோ எங்கள் எல்லாரையும் ஒத்துக்க வச்சுட்ட. ஊரில் யாருன்னா கிண்டல் மட்டும் பண்ணட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நான் சொல்லி கொடுத்த டைலாக் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உங்க எல்லாருக்கும்? இன்னைக்கு வஞ்சர மீன் குழம்பு சூப்பரா சமைக்கிறோம், நல்லா ருசிக்கிறோம். எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். இந்த மீனை இப்போ நல்லா கழுவிக்கலாம். இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து சமைச்சாங்க. மீனா அந்த வீடியோவை எடிட் பண்ணி யூடியூப்ல போட்டா. இப்படி தொடர்ந்து நிறைய வீடியோ போட்டாங்க. யூடியூப்ல இருந்து வருமானமும் வந்துச்சு. வெண்ணிலா ஆசைப்பட்ட மாதிரியே தன்னோட கணவர் வீட்டுக்கும் பணம் கொடுக்க ஆரம்பிச்சா. யூடியூப் சேனலும் நல்லபடியா போச்சு. அன்னைக்கு ராத்திரி வெண்ணிலாவுக்கு திருமண இரவு. தன்னோட கணவருக்கு பால் கொண்டு போனா. இந்தாங்க பால் எடுத்துக்கோங்க. கல்யாணம் ஆகுற அப்போதான் என்கிட்ட நீங்க பேசவே இல்லை, இப்பயாச்சும் பேசுங்க. இந்தாங்க பால் குடிங்க. ஆன்ட்டி, எனக்கு இப்படி கொடுத்தா குடிக்க தெரியாது. பால் புட்டியில் ஊற்றி கொடுங்க, அப்போதான் எனக்கு குடிக்கும். என்ன சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. எதுக்கு இப்படி குழந்தை மாதிரி நடந்துக்கிறீங்க? ஒழுங்கா பேசுங்க. ஆன்ட்டி, நான் தான் சொல்கிறேன்ல, என்னை மடியில் படுக்க வச்சு பால் புட்டியில் கொடுத்தாதான் குடிக்க தெரியும். எங்கள் அம்மா எனக்கு டெய்லி அப்படி தான் கொடுப்பாங்க. என்னங்க போதும், இப்படியே விளையாடாதீங்க. ஒழுங்கா பேசுங்க. இந்தாங்க பாலை குடிங்க. போங்க ஆன்ட்டி, நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. நான் எங்கள் அம்மா கிட்டேயே உங்களை பற்றி சொல்கிறேன். வெண்ணிலாவுக்கு ஒண்ணுமே புரியல. தன்னோட கணவர் இப்படி குழந்தை மாதிரி நடந்துக்கிறாருன்னு மாமனார் மாமியார போய் பாக்குறா. சுரேஷ் ஓடி போய் அவங்க அம்மா மடியில உட்காந்துட்டான். அம்மா கிட்ட இப்படி பேசுறான். அட சுரேஷ், நீ உன்னோட ரூம்ல தானே இருக்கணும். ஏன் அம்மா கிட்ட வந்த? உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, போய் உன் மனைவி கூடயே இரு. மம்மி, எனக்கு எதுக்கு அந்த ஆன்ட்டியை கல்யாணம் பண்ணி வச்சிங்க? அந்த ஆன்ட்டி ஒழுங்காக மடியில் படுத்து பால் கொடுக்கவே மாட்டுறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்கள், இல்லைன்னா நான் குடிக்கவே மாட்டேன். வெண்ணிலா தன்னோட மாமனார் மாமியார் கிட்ட வந்து இப்படி பேசுறா. அவரை பாருங்க அத்தை, இப்படி குழந்தை மாதிரி நடிக்கிறாரு. நான் எவ்வளவு சொல்லியோ நிறுத்த மாட்டாரு. நீங்களாச்சும் அவர் நடிக்கிறத நிறுத்த சொல்லுங்க. போங்க, நீங்கள் யாரும் என் பேச்சை கேட்கவே மாட்டுறீங்க. உங்கள் பேச்சுக்கா நான் உங்கள் யாருக்கிட்டேயும் பேச மாட்டேன். நான் என்னோட ரூமுக்கு போகிறேன். இப்படி பேசிட்டு சுரேஷ் அங்க இருந்து அவனோட ரூமுக்கு போயிட்டான். இங்க என்ன நடக்குது அத்தை? எனக்கு ஒண்ணுமே புரியல. உண்மைய சொல்லுங்க அத்தை. இவர் உண்மையாவே குழந்தை மாதிரி இருக்காரா இல்ல நடிக்கிறாரா? சொல்லுங்க அத்தை, எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். முதல்ல என்ன மன்னிச்சிடுமா வெண்ணிலா. உன்னை ஏமாத்தணும்னா நாங்க சொல்லாமலாம் இல்ல. பொறுமையா சொன்னா நீ புரிஞ்சுப்பந்தாமா நாங்க இருந்தோம். எங்களை மன்னிச்சிடுமா. எங்கள் பையன் எவ்வளோ திறமையானவன் தெரியுமா? எவ்வளோ நல்லா பேசுவான், வேலைக்கு போவான், எங்களை நல்லா பார்த்துப்பான். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு நடந்த விஷயம் இப்படி ஆகுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவன் பிறவிலேயே இப்படி இல்லைம்மா. இப்போ தான் கொஞ்ச நாளாக அவன் மனநல பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்றீங்க அத்தை? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? ஒரு நாள் அவன் பைக்ல வந்துட்டு இருந்தாமா. அப்போ 2 திருட்டு பசங்க அவனை பைக்ல இருந்து கீழே தள்ளி விட்டு மண்டையிலே ஓங்கி அடிச்சிட்டாங்க. விஷயம் தெரிஞ்சு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். டாக்டர் அவனுக்கு மண்டையில் பலமாக அடிப்பட்டதால் பழசெல்லாம் மறந்துடுச்சுன்னு சொல்லிட்டாரு. குழந்தை பருவத்துக்கே அவன் போயிட்டானான். எங்களுக்கும் ஒண்ணுமே புரியலம்மா. நாங்களும் எவ்வளோ டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டோம். இது மருந்தாலலாம் சரியாகிற விஷயம் இல்லையா. அவனுக்கே பழைய நினைப்பெல்லாம் வந்தாதான் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சீக்கிரம் சரியாயிடுவான்னு பொண்ணு தேடணும். உங்கள் அத்தை உன்னை கோவிலில் பார்த்தாங்க. நீ குண்டா இருக்கன்னு உன்னை எல்லாரும் கிண்டல் பண்ணி பேசுறப்ப கூட நீ யாரையும் கஷ்டப்படுத்தல. உன்னோட நல்ல குணம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வெண்ணிலா. அதான் உங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிதான் கல்யாணம் பண்ணோம். உன்கிட்ட மறைச்சது தப்பு தான். உண்மையை சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். எங்களை மன்னிச்சிடு வெண்ணிலா. வெண்ணிலா எதுவும் பேசாம அமைதியா இருந்தா. அவளுக்கு எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. தன்னோட கணவர் நிலைமைய அவ புரிஞ்சுக்கிட்டா. நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவரை பாத்துக்கிறேன். அவர் குணப்படுத்துறது என்னோட வேலை.
ரொம்ப நன்றிமா வெண்ணிலா, நீ அவனை ஏத்துப்பன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. நீ மருமகளா கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. இனிமே எங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, எங்க பையன் பழையபடி மாதிரி எங்களுக்கு கிடைப்பான். அன்னைக்கு ராத்திரி சுரேஷும் வெண்ணிலாவும் படுத்துட்டாங்க. வெண்ணிலா எப்படியாச்சும் தன்னோட கணவரை குணப்படுத்தணும்னு முடிவு பண்ணா. மறுநாள் காலையில தன்னோட கணவரை வெளியே கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணா. அத்தை, நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம் அத்தை. அவர் வீட்லயே இருக்கிறதுனால கூட இப்படி இருக்கலான்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம் அத்தை. ஏங்க, நம்ம எங்க பைக்லயே போலாம், நீங்க என்னை பத்திரமா பிடிச்சிக்கோங்க. ஆன்ட்டி, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பைக் நீங்க நல்லா ஓட்டுவீங்களா? என்னை கீழே தள்ளி விட மாட்டீங்களே? நீ முதல்ல என்னை ஆன்ட்டின்னு கூப்பிடுறத விடு, வெண்ணிலான்னு கூப்பிடு, ஓகேவா? அப்பதான் நான் உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். ஓகே வெண்ணிலா, நம்ம இப்போ பைக்ல போலாம், ஜாலியா இருக்கும். வெண்ணிலா பைக்கை ஓட்டிட்டு வந்தா. சுரேஷ் பைக்ல பின்னாடி உட்காந்துட்டு வந்தான். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இவங்கள தான் பார்த்தாங்க. இவங்க போறத பார்த்துட்டு அங்க இருக்க 2 பேர் இப்படி பேசுறாங்க. பாத்தே அடி கொடுமைய, அந்த பையனுக்கு மனநல சரியாம இருந்திருக்கு. அந்த பொண்ணை எப்படியோ ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க பாத்தியா? ஆமாக்கா, நானும் பார்த்தேன். இவங்களுக்கு எப்படிதான் இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ற மனசு வருதோ. பாவம், அந்த பொண்ணு இப்படி ஏமாந்து போச்சு. அந்த பொண்ணு ஒன்றும் ஏமாறலாம் இல்லடி, அவ பார்க்க குண்டா இருக்கா, அதான் கிடைச்சா போதும்னு பண்ணிக்கிட்டா போல. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது சுரேஷோட அப்பா அந்த வழியா வந்து இவங்க பேசுறத கேட்டுடுறாரு. ஏமா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எவன் குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பேசுறதே உங்களுக்கு வேலையா போச்சு. போங்கம்மா, போய் வேலையா பாருங்க, இல்லைன்னு நடக்கிறதே வேற. வெண்ணிலாவோட மாமனார் இப்படி பேசினதும் அவங்க அங்க இருந்து அமைதியா போயிட்டாங்க. ராத்திரியும் ஆயிடுச்சு. வெண்ணிலா சுரேஷை கூட்டிட்டு பைக்ல வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. அப்போ அங்க 2 பேரு வழி மறைச்சாங்க. வெண்ணிலா பைக்கை நிறுத்தினா. என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு இப்ப பைக்கை நிறுத்துனீங்க? நேரம் வேற ஆகுது, நாங்க வீட்டுக்கு போகணும், ஒழுங்கா வழி விடுங்க. பாருடா பாப்பா, வீட்டுக்கு போகணுமா? ஒழுங்கா கையில காதுல இருக்கிறதெல்லாம் கட்டி கொடு, இல்லைன்னா வீடு போய் சேர மாட்டேன். எங்களுக்கு வழி விடுங்கடா, இல்லைன்னா எங்கள் அம்மா கிட்டேயே சொல்லிடுவேன். அப்புறம் அவங்க வந்து உங்களை செம்மையாக அடிச்சிருவாங்க. என்னது, அம்மா கிட்ட சொல்லிடுவியா? டேய், உனக்கு மூளை வச்சு வர இல்லையா? அப்போ ரொம்ப நல்லதாக போச்சு, நகையோடு சேர்த்து இவளை நாங்களே வச்சுக்கிறோம். விடுங்கடா, எங்கள் ஆன்ட்டியை விடுங்கடா, டேய் விடுங்க. சுரேஷ் எவ்வளவு சொல்லியும் கேட்காம வெண்ணிலாவை போட்டு அடிச்சாங்க. இத பார்த்த சுரேஷுக்கு கோவம் வந்துச்சு. சுரேஷ் ஓடி வந்து ரவுடிங்களை எல்லாரையும் அடிச்சான். அப்போ சுரேஷுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய ஞாபகங்களா வர ஆரம்பிச்சது. சுரேஷ் அடிச்சதும் ரவுடிங்க எல்லாம் அங்கிருந்து ஓடிட்டாங்க. உங்களை எங்க டிராப் பண்ணணும் சொன்னீங்கன்னா நான் டிராப் பண்ணிடுவேன். நீங்க ஏன் இப்படி லேட் நைட்ல தனியா வந்திருக்கீங்க? சரி வாங்க. வெண்ணிலாக்கு தன்னோட கணவர் குணமாயிட்டாருன்னு புரிஞ்சிடுச்சு. 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு போனாங்க. அம்மா பாவம்மா, இவங்க தனியாக நின்றுட்டு இருந்தாங்க. அப்போது 4 ரவுடி பசங்க வந்து வம்பு பண்ணாங்கம்மா. நான் தான் காப்பாற்றி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். சுரேஷோட அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. தன்னோட பையனுக்கு எல்லா ஞாபகமும் வந்துடுச்சு, அவன் குணமாயிட்டான்னு புரிஞ்சது. சுரேஷ், நீ குணமாகிட்டப்பா, அது போதும், எங்களுக்கு நீ பழையபடி கிடைச்சிட்ட, இப்போதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நடந்த எல்லாத்தையும் சுரேஷோட அம்மா சுரேஷ் கிட்ட சொன்னாங்க. வெண்ணிலா யாருன்னு சொன்னாங்க. அந்த 2 ரவுடி பசங்களும் வேற யாரும் இல்ல, என்னோட நண்பர்கள் தான். நான் தான் இந்த டிராமாவை போட்டேன். எங்க அவரோட ஞாபகம் போயிடுச்சோ அங்கேயே கிடைக்கணும்னு நான் நம்பினேன். இந்த மாதிரி ஒரு நாடகத்தையும் போட்டேன். வெண்ணிலா பண்ண காரியத்தினால சுரேஷோட அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சுரேஷும் வெண்ணிலாவை ஏத்துக்கிட்டு எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தாங்க.